சிறகடிக்க ஆசை அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து சீதாக்கு எந்த மாதிரி பையன்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்டே வந்து முத்து வந்து கேட்பாங்க. அதுக்கு சீதா வந்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் இல்லை மாப்பிள்ள தான் வேணும், அது வீட்டில் ஒரு பையன் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க அருணை மனசில் நினச்சி தான் சொல்லுவாங்க. இதே தான் மீனாவும் வந்து முத்துக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஆனால் முத்து வந்து சீதா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சீதா கிட்டே டேரெக்டாக வந்து கேட்பாங்க. அதுக்கு வந்து சீதா வந்து நான் அருணை மனசில் வச்சுட்டு தான் மாமா சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே மனசில் உள்ளதை சொல்லிடுவாங்க. முத்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசாமல் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுவார். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஜோடியை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவார். அப்போ வந்து அந்த ஜோடி பார்த்தீங்கன்னா முத்து கண்ணுக்கு சீதாவும் அருண் மாதிரி தெரியும். அதெல்லாம் முடிஞ்சு காரில் போகும்போது முத்து வந்து என்ன நினைப்பார் அப்படின்னா, நம்ம ஏன் வந்து நம்ம பற்றி தான் யோசிக்கிறோமோ, சீதா வந்து பாவம் தானே, அவளை பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல, பேசாமல் அந்த அருணையும் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, நமக்கு எதுக்கு இவ்வளோ ஈகோ அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து யோசிக்கிறாரு. முத்து பார்த்தீங்கன்னா நல்லா யோசிச்சுட்டு சீதா கிட்ட போயிட்டு நீ எதிர்பார்த்த மாதிரி மாப்பிள்ளை வந்து கிடைச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. சரி அப்போ அதை அந்த மாப்பிள்ளையை வர சொல்லுங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சீதாவோட அம்மாவும் சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க முத்து, நான் எப்படி வர சொல்ல முடியும், சீதா தான் வர சொல்ல முடியும், அந்த மாப்பிள்ளையே அருண் தான், அவங்க வீட்டிலேருந்து பொண்ணு பார்க்க வர சொல்லுன்னு முத்து வாயிலேருந்தே வரவும் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. சீதாவும் அதை விட ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை எப்படியோ மாமா வந்து நம்மளோட மனசை புரிஞ்சுக்கிட்டே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சீதா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த மாதிரி தான் அடுத்த வார எபிசோட் போக போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.